ஆண்டவரின் இந்த வார்த்தைகளை நம் இதயங்களில் ஆழமாக சிந்திப்போம். இடைவெளி. அந்த தொழுநோயாளி இயேசுவின் முன் மண்டியிட்ட போது அவரிடம் இருந்தது வெறும் கோரிக்கை அல்ல, மாறாக முழுமையான சரணாகதி. நீர் விரும்பினால் இந்த சொற்கள் கடவுளின் திருவுளத்திற்கு தன்னை தந்துவிடுவதை காட்டுகின்றன. சமூகம் தீட்டு என்று ஒதுக்கி வைத்த ஒருவரை இயேசு தமது திருக்கரங்களால் தொடுகிறார். அவர் நோயை மட்டுமல்ல, அந்த மனிதனின் அவமானத்தையும் தனிமையையும் சேர்த்தே குணமாக்குகிறார். நான் விரும்புகிறேன் என்று இயேசு சொல்லும்போது கடவுள் நம் ஒவ்வொருவர் மீதும் கொண்டுள்ள எல்லையற்ற அன்பும் நம்மை நலமாக்க அவர் கொண்டுள்ள ஏக்கமும் வெளிப்படுகிறது. இன்று நம் வாழ்வின் தீராத காயங்கள் அல்லது பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் தயக்கமின்றி இயேசுவிடம் வருவோம். நம்மை தொடவும் புதுப்பிக்கவும் அவர் இன்றும் காத்திருக்கிறார். இத்தருணத்தில் அமைதியாகச் செபிப்போம். ஆண்டவரே, உம்மிடம் வரும் எவரையும் நீர் புறக்கணிப்பதில்லை. உமது இரக்கமுள்ள கரங்களால் என் இதயத்தை தொட்டு என்னை நலமாக்கும். ஆமேன். இன்று உங்களைச் சுற்றி யாராவது புறக்கணிக்கப்பட்டதாகவோ அல்லது சோகமாகவோ உணர்ந்தால் இயேசுவைப் போல அவர்களிடம் ஒரு கனிவான வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இந்த ஜெபம் உங்களை தொட்டிருந்தால் தினமும் எங்களுடன் ஜெபிக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.